பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுகிறாரா அல்லது தேர்தலை புறக்கணிக்க போகிறாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலேயே சேரப்போகிறாரா என்பது குறித்து இன்று மிக முக்கியமான அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களில் பன்னீர்செல்வம் பேட்டியாக அளிக்கப் போகிறார். ஏனென்றால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று தொகுதி பங்கீடு தொடர்பாக அறிவித்த பேட்டியில் ஓபிஎஸ் பேட்டி தொடர்பாக தாம் எதுவும் தெரிவிக்க முடியாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட்டுகளை ஒதுக்கிவிட்டு ஓபிஎஸ்க்கு 1 சீட் கூட ஒதுக்கீடு செய்யவில்லை, எங்களது தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது என்று பகிரங்கமாக பேட்டி அளித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் நாளை செய்தியாளர்களை சந்திக்க போவதாக பன்னீர்செல்வம் அறிவித்திருந்த நிலையில் இன்று இரவே தாம் செய்தியாளரை சந்திக்க போவதாக அவர் அறிவித்துள்ள சூழ்நிலையில் அவர் இப்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. இன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோருக்கும் மற்றும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம், மோதல், தள்ளுமுள்ளு, கைகலப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் ஓபிஎஸ் தனித்தனியாக ஒவ்வொருவராக அழைத்து அந்த கூட்டணி தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டி வெளியானது. அந்த பேட்டியில் இரட்டை இலை சின்னத்தில் தாங்கள் போட்டியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கும் என்பதால் தேர்தல் ஆணையத்தில் அவர் இரட்டை இலையை தங்களுக்கு வழங்குமாறு மனு கொடுத்திருந்தார். ஆனால் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் தேனி தொகுதி கிடையாது, ராமநாதபுரம் தொகுதி கிடையாது என்று தமிழக பாஜக தரப்பில் கரார் காட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை, கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையும் கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது முதல் அங்கு பாஜகவிற்கு முழுமையான ஆதரவை அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் அளித்து வந்த ஓபிஎஸ் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தொடர்வாரா விலகுவாரா என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். இன்று அண்ணாமலை அளித்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சி 20 இடங்களில் போட்டியிடும் என்றும், பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்கள், அமமுக 2 இடங்கள், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்கள், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, தேவநாதன் கட்சி, பாரிவேந்தர் கட்சி ஆகியவற்றுக்கு தலா 1 சீட் என்பதால் 39 சீட்டுகளும் முடிவடைந்து விட்டது என்றும் அண்ணாமலை அறிவித்தார். அதை தொடர்ந்து ஒரு 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த தொகுதி பட்டியலில் அங்கு ஓபிஎஸ் கேட்ட தொகுதிகளும் இடம்பெற்றிருந்ததால் இப்போது கடுமையான அதிருப்தியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இதனால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இருந்த போதிலும் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு மாறாக ரவீந்திரநாத்துடன் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இணையப் போகிறாரா என்ற ஒரு கருத்தும் எதிர்பார்ப்பும் இங்கே இருக்கிறது. ஒருவேளை மகனின் எம்பி பதவிக்காக பாஜகவில் இணையப் போகிறாரா அல்லது 3 முறை முதலமைச்சராகவும் அதிமுக என்ற மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் பொருளாளராகவும் இருந்த ஓபிஎஸ் தமிழக பாஜக இன்னும் தனது வாக்கு வங்கியையே இன்னும் நிரூபிக்காத சூழ்நிலையில் ஊதி பெரிதாக்கப்படும் பிம்பத்தின் மூலமாக பாஜக அதிமுகவின் முக்கிய தலைவரை புறக்கணித்து வெளியேற்றி இருப்பது தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக காணப்படுகிறது. இதனால் ஒருவேளை ஓபிஎஸ் தனித்து களம் காண இருக்கிறாரா என்ற சந்தேகமும் இருக்கிறது. அதிமுகவின் இபிஎஸ் பிரிவும் வேண்டாம், டிடிவியின் அமமுகவும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம், தனித்தே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அவர் கட்சியை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாக தொண்டர்கள் சந்திக்கிறாரா என்ற கேள்வியில் எழுந்திருக்கிறது. ஓபிஎஸ் என்ன முடிவை அறிவிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகப் போகிறாரா, தேர்தலை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போல புறக்கணிக்க போகிறாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைய போகிறாரா என்பது குறித்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தஸ்திமா பானு.